ஹலோ மக்களே, பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, டோட்டல் இந்தியாவில் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதான் பேன் இண்டியா. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, இது உண்மையான சினிமா குரோத்தா இல்ல மார்க்கெட்டிங்ல கிரியேட் பண்ண ஒரு ஹைப்? இந்த வீடியோல ஹைப்பை விட ட்ரூத்தை பத்தி பேசுவோம். பேன் இண்டியான்னு கான்செப்ட் புதுசு இல்லை, ஆனா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனது பாகுபலி. ராஜமௌழி என்ன பண்ணார்? ஸ்டோரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எமோஷனல் லாங்குவேஜ்ல தாண்டி கனெக்ட் ஆகிற மாதிரி, விசுவல் கிராண்ட் ஸ்கேல்ல அவர் ஒரு தெலுங்கு படம் பண்ணார், ஒரு இந்தியன் சினிமா பண்ணார். அதான் பாகுபலி சக்சஸ். டப்பிங்னால இல்லை, ஸ்ட்ராங் ஸ்டோரி டெல்லிங்னால. பாகுபலிக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே ஒரு டார்கெட் மட்டும் தான் செட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் பேன் இண்டியா ஹிட். பட்ஜெட் பெருசாயிடுச்சு, மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போஸ்டர்ல கூட பேன் இண்டியன் டேக் கம்பல்சரி ஆயிடுச்சு. ஆனா இங்கதான் பெரிய ப்ராப்ளமே ஆயிடுச்சு. எல்லா படமும் பேன் இண்டியா சக்சஸ் ஆகல. ஒய்? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மிஸ் ஆச்சு. லோக்கல் ஆடியன்ஸுக்கு செட் ஆன கண்டென்ட் நேஷனல் வீட்டில் ஒர்க் ஆகல. செகண்ட், ஓவர் ஹைப் மார்க்கெட்டிங், ட்ரைலர் ஹைப், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ஹை, கண்டென்ட் வீக். இமிடியட். தேர்டு, ஸ்டார் பவர் மேல ஓவர் ட்ரெஸ்ட். ஹீரோ இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேன் இண்டியாவுக்கு ஹீரோ முக்கியம், ஸ்டோரி தான் முக்கியம். ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா பாகுபலி, RRR, KGF இவங்க எல்லாம் ரியல் பேன் இண்டியா சக்சஸ். ஏன்? ஸ்ட்ராங் ஸ்டோரி, பவர்ஃபுல் எமோஷன், யூனிவர்சல் கனெக்ட். ஆனால் சில படங்கள் ஹைப்பில் வரும், ஆனால் சஸ்டெயின் ஆகாது. ரீசெண்டாக பார்த்தா ராதேசியாம், லைகர் பெரிய பேன் இண்டியா ஹைப், ஆனால் கண்டென்ட் ரொம்ப வீக்கு, ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் கூட இது ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சில படங்கள் ஸ்கேலு பெருசாக இருந்தாலும் கண்டென்ட் கனெக்ட் இல்லை, அதனால ரீச் லிமிட் ஆகிடும். நான் தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணலன்னு சொல்லலை, ஆனால் இங்கே மிஸ் ஆகுது. ஸ்கிரிப்ட் டெப்த் இல்லை, யூனிவர்சல் கனெக்ட் இல்லை, ஃபோர்ஸ்டா பேன் இண்டியா ஃபீல்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பேன் இண்டியான் டேக் போடுறதுக்கு குளோபல் ஆகிடும்னு அர்த்தம் இல்லை. ரியல் பேன் இண்டியா சக்ஸஸ்னா என்ன? லாங்குவேஜ் பேரியருக்கு பிரேக் ஆகணும், எமோஷனல் கனெக்ட் ஆகணும், ரிப்பீட் வேல்யூ இருக்கணும். பாகுபலி, KGF, RRR இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீசன் ஒன்றே ஒன்று தான், ஸ்டோரி டெல்லிங், ரூட்டட் எமோஷனல். ஃபைனலாக சொல்லணும்னா பேன் இண்டியான்னு ஒரு வேர்டு தான், ஆனால் அது ஒரு கேரண்டி கிடையாது. மார்க்கெட்டிங் ஹைப் டெம்பரரி தான், கண்டென்ட் தான் பர்மனெண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேன் இண்டியா கிரேஸ் ரியலா இல்லை ஓவர் ஹைப்பா? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் சினிமா அனலைசைஸ், ரியல் டாக்ஸ், மாஸ் டாபிக்ஸ் வேணும்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல் கெத்து ஸ்க்ரீன்ஸ்.